பார்வதி, என்னங்க உன் மாத்திரையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு போல் இருக்க. முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா வெடிமுத்துக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் தீரல. நான் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஏன்? நம்ம சரவணன் தான் வரப்போறான்ல. இனிமே எனக்கு எதுக்குங்க மருந்து மாத்திரையெல்லாம்? அதுவும் சரிதான். பாருங்களேன், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எனக்கு என்னமோ 2 வருஷம் மாதிரி தெரியுது. ஏய், இந்த மொட்டத்தில் உள்ளதான் இருக்கான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு தெனாட்டா வெளியில் சுற்றிருக்கேன். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? என்ன வெளியில் எடுக்க நீ என்னடா பண்ண? சார் வக்கலாத்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அக்கால சார் வக்கலாத்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அக்காலையா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீ வக்காலத்து வாங்கி என்னை வெளியில் எடுத்து அதை கூட நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவனை சரி கட்ட சொன்னல, என்ன பண்ண? சார் அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார். அது உங்க பேட் லக். சரி புறா, அவனை நானே பார்த்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அர்த்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோமானே. Mr. Bhaskar, visitor for you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை பீஸ். எது? பீஸ் வேணா. டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன். வேணா. லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன். கொன்றுவேன். கொன்றுவேடா. போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. போங்க நீங்க. போங்க நீங்க. நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான். பட வர்றா. மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். பை மேன். டார்லிங். Darling. No hugging. இந்த வெள்ளைக்காரனுங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பானுங்க, நாம தொட்டா போதும் தள்ளி விட்டுருவானுங்க. எதுக்குமா இப்படி ஒப்பாரி வைக்கிற? இது பாரு, வீரனுக்கு போர்க்கள மாதிரி, திருடனுக்கு ஜெயில். பிராடுங்க அழுகவே கூடாது. என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என்னாலே தாங்க முடியல. அழாதீங்க டார்லிங், அழாதீங்க டார்லிங். நான் வேணா இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருவா. நான் தான் பணத்தை எடுத்து ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருந்தேன். How sweet. நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க வச்சிருக்கீங்க? அது நம்ம வக்கீல் வெடிமுத்துல. அதை விட அப்புறம் பேசிக்கலாம், வேற விஷயத்துக்கு வா. சரி டார்லிங், நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல. நான் மட்டும் விருப்பப்பட்டேன், இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ட்ரை. சீக்கிரம் வெளியில வந்துடுறேன். வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமியை வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ். சார், நான் உங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கிறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. சார், ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப்? யா. பேப்பர்? பேப்பர்ல வேண்டாம். வேற? எங்க 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 இங்க. Thank you. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, thank you. Thank you. Bye. Excuse me. Next meet man. சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா? ஐயோ ஐயோ. உன் பேச்சை கேட்டு தங்கறதுக்கு இடம் இல்லாம தின்றதுக்கு சோறு இல்லாம நடு ரோடுக்கு வந்துட்டோம். சந்தோஷமா? இதுக்கு முன்னாடி மட்டும் பக்கிங்ஹாம் பேலஸ்ல 3 வேளை பிரியாணி சாப்பிட்டுருந்தோம். சும்மா வாப்பா. ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வக்கீல் வெடிமுத்துவோட கிளர்க் தானே? ஆமா. நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? ராஜசேகர் ஐயாவோட பேரன் சரவணன் நாளைக்கு வரலையா? 6 மாசம் கழிச்சு தான் வரானா. அவர்கிட்ட சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா யோசிக்கிற? இந்த பாருப்பா, அவங்க வீட்டில் ஃபோன் கிடையாது. நான் அர்ஜென்ட்டாக இந்தியாவுக்கு வேலை விஷயமா போகணும். எனக்கோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேப்பா. சொல்லிடுறேன். சரிம்மா, நான் இப்போ ஒரு அருமையான ஐடியா தரேன். என் பேச்சுக்கு வேண்டாம். வழக்கம் போல ஏதோ சொதப்பல ஐடியா கொடுப்பேன். நோ 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 நோ, இது சொதப்புற ஐடியா இல்லை. இந்த ஐடியா கில்லி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஐடியா? அவர் சொன்ன வீட்டுக்கு நீ பேரனா போற. என்ன? நானா? அவங்க 2 பேருக்கு தான் கண்ணு தெரியாது. அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம்? நோ நோ, அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுப்பா. நம்ம பாஸ் ஜெயில இருந்து வந்து நம்ம 2 பேர் பங்கு பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம தங்கறதுக்கு இதை விட ஒரு அருமையான கிடைக்காது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றத கேளுப்பா. இவ்வளவு தூரம் கெஞ்சறதுக்கு நீயே பேரன போக வேண்டியதானே? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற பத்தியா? அந்த பர்சனாலிட்டி எனக்கு இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் கெஞ்சினேன்? இதெல்லாம் வேலைக்காக இருப்பா. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. அம்மாவோட
ஆப்ரேஷன் செலவு, அக்காவோட வாழ்க்கை, தங்கச்சியோட கல்யாணம், தம்பியோட படிப்பு. சரி 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 போறேன். ஆமா நீ எங்க தங்க போற? எங்கேயா? உங்க கூட தான். ஏன் கூடயா? ஆ, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பேரன் தானே? அவங்களுக்கு பேரன் ஒண்ணுதான், ஆனா கண்ணு தெரியாதே. டேய் ஜெயிலில் யாரடா பார்க்க வந்த? முட்டை போயிட நட்டுக்குச்சு. நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஐயோ சமய சந்தர்ப்பம் தெரியாம திக்கும். இப்ப என்ன தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? தெரியும். அதுல ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? டேய் விஷயத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த சாவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியுமே. உன்னை தவிர. உனக்கு தெரியுமே. சனியம் பிடிச்சவனே நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருக்கு தெரியக்கூடாது. சரி அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. அதை எடுத்து ஒளிச்சு வச்சா உனக்கு தெரியாதே. உனக்கு தெரியுமில்ல? உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ராஜா இப்ப அந்த சாவி எங்க இருக்கு? நான் தான் ஒளிச்சு வச்சனே. ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல. அதை எங்க ஒளிச்சு வைப்ப? என்ன சொல்ல மாட்டேன். நீ தான் யாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. டேய் நான் உன்னை கொல்ல போறேன்டா. கொலை பண்றா கொலை பண்ண யாரை ஒளிச்சு? What's your problem? Why are you shouting? Keep quiet. சாவியை ஒளிச்சு வைக்க வேணுமா வேணாமா? வேணும்டா. நீ தாண்டா வெளியில இருக்க, நீ தாண்டா ஒளிச்சு வைக்க முடியும். ஆனா உன்னை தவிர அந்த இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்லடா. போடா போடா. அண்ணா என்ன ராசா இப்போ அந்த சாவியை எங்க வச்சிருக்க? போடா. கொல்ல விட மாட்டேன். எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியலடா. அறிவு விட்ட நாயே. என்ன சொல்லிட்டுன்னு மொட்டை இவ்வளவு கோவப்படுறான்? யாரும் பார்க்கல. போயா யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. Who is that? Anybody for donation? Please come tomorrow. நான் தான். நான் தானே சரவண உங்க பேரன். சரவணா பாப்பா வாயா வா வா கண்ணா வா. ஹே சரவணா சரவணா வந்துட்டியாப்பா? டேய் நீ வர்றன்னு கேள்விப்பட்டவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. நீ வந்த விஷயம் உன் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? பார்வதி 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 நம்ம பேர சரவணா வந்துட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போல. வா போலாம். எங்க போறது? அடுத்த வேலை சாப்பாடுக்கு சிங்கி அடிக்கிறான். நான் வரலப்பா. இத்தனை வருஷமா உசிர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்ததுக்கு அந்த முருகன் இன்னைக்கு தான் கண்ணை திறந்தா. ஏன் இப்படி பண்ற? இதோ பார்ப்பா, அந்த பெரியவரை பார்த்ததும் போய் சொல்ல மனசு வரல. இன்னொரு தப்பு பண்றதுக்குள்ள வா போயிடலாம். பாரு என்ன பொறுத்த வரைக்கும் முன் வச்சுக்கலாம். எங்க எங்க சரவணா? இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நீ இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேரன் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சுட்டு வருவீங்க. சரவணா சரவணா எங்க என் செல்ல குட்டி. சரவணா ஏன்பா இந்த தாத்தா பாட்டியை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? பார்வதி அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சிட்டோம்ல, அந்த கோபம் தான் அவனுக்கு. சும்மா இருங்க, அவனுக்கு பாட்டின்னா உசுறு. அதான் யாரும் கூப்பிடாமல அவனாவே என்ன பார்க்க ஓடி வந்துட்டான். என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படிதானே சரவணா? என்ன சரவணா பேசாம இருக்க? பேசு சரவணா. ஆமாம் பாட்டி. யார் அது? சரவணா யார் அது?
ஏய் யார் அது? யாருன்னு கேட்கறல? என்னங்க? சரவணா, இது சரவண குரல் இல்லையே. சரவணா, உன்னதான் கேட்கறேன், யார் அது? என்னாச்சு? ஏய் சரவணா, யாருப்பா அது? நான் தான் தாத்தா. இல்லையே, நான் கேட்டது வேற குரலா இருந்துச்சே. அது சந்தோஷத்துல குரல் மாறிச்சு ஐயா. என்னது ஐயாவா? டேய் தாத்தான்னு சொல்றா. இத்தனை நாளா கண்ணில்லைங்கிற வருத்தமே எங்களுக்கு இருந்ததில்ல. ஆனா இப்ப நீ வந்ததும் உன்னை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குப்பா. இதே இடத்துலதான் கை குழந்தையா கடைசி தடவையா உன்னை நான் பார்த்தது. உங்க அப்பாவுக்கு எங்களுக்கு நடந்த மனஸ்தாபத்துல எப்ப உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போனாங்களோ அப்பவே எங்க வாழ்க்கையில இருந்த வெளிச்சமும் போயிடுச்சு. விடுங்க பாட்டி, நான் தான் வந்துட்டேன்ல. பார்வதி, என்ன சொல்லிட்டு அவனை வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே, உள்ள கூட்டிட்டு வா. ஆமா வா கண்ணு, வா வா வாப்பா வா. சரவணா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கோம். ஏன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்துட்டேன்ல தாத்தா. அது மட்டும் இல்லப்பா, உன் பாட்டி பார்வதி அவ ரூமு பூஜை ரூமை விட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வந்திருக்கா. அதான் பாட்டி, பெட்டி வெளியில இருக்கு, கொஞ்சம் கையை வெட்டிங்கன்னா. சரி சரி போய் எடுத்துட்டு வா. சின்ன குழந்தையா இருந்தப்ப பார்த்தது, எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான்ல. இப்பதான் பார்வதி இந்த வீட்டுக்கு உசிரே வந்திருக்கு. சரவணா, சரவணா வந்துட்டா பாட்டி. வந்துட்டியா? என்னப்பா சரவணா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அதானே. இல்ல தாத்தா, இவ்வளவு பெரிய வீட்ல நாங்க எப்படி தனியா இருக்கோம்னு பாக்குறியா? என்னப்பா பண்றது, எங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியலன்னு வந்தவன்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அதனால நான் ஒரு மேனேஜர் வச்சிருந்தேன். அவன் என்னடானா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு இருந்தான். வேலையை விட்டு போடான்னு அடிச்சு துரத்திட்டேன். இப்போ 3 வேளையும் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் சாப்பாடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வீடை பெருக்கி தொடக்க ஒரு வேலைக்காரன் வந்துட்டு போறான். வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேலை. விடுங்க, தொணன்னு பேசிக்கிட்டு. அவனே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். சரவணா, போய் குளிச்சுட்டு வாப்பா, டிஃபன் சாப்பிடலாம். சரி பாட்டி, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். என்னது நாங்களா? நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் தாத்தா. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. என்னாச்சு பார்வதி? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொண்ணு போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆண்டவன் நம்மளை கைவிடல. உன்ன மாதிரி உலக மகா சொதப்பல நான் பார்த்ததே இல்ல. உன்னை யார் நகர சொன்னது? உன்னை யார் தள்ளிவிட சொன்னது? நீ நகரன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தள்ளிவிட எனக்கு எப்படி தெரியும்? சரி, நம்ம சண்டை நிறுத்து. தாத்தா பாட்டியை பொறுத்த வரைக்கும் என் உடம்பு உன் குரல் தான் சரவணன் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அட சுமார் பண்ணி ஏன்பா சலிச்சுக்கிற? அந்த மொட்டை பாஸ் ஜெயில இருந்து வர வரைக்கும் தான் நமக்கு இந்த சிரமம். 10 நாள்ல வந்துருவாரு. அது சரி, முதல்ல நம்ம பாஸை யார் போலீஸ்ல போட்டு கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, யார் போட்டு கொடுத்துருப்பாங்க? நீயும் நானும் கிடையாது, அந்த நட்டு திக்குவாய். கண்டிப்பா அந்த விஷயத்தை போலீஸை சொல்றதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடும். பாஸோட தம்பி வேற. எனக்கு ஒரு யோசனை. என்ன? பாஸே ஃபோன் பண்ணியிருப்பாரோ? இல்ல, அவர் ஜெயில் போறதுக்கு அவரே ஆசைப்பட போறாரு. என்னோட சந்தேகம்லாம் அந்த ஐஸ்வர்யா மேலதான். அவளை பிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். அதை நீ தான் பண்ணணும். நான் ஒன்று பண்றேன். அவளை ஃபாலோ பண்ணி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாக்குறேன்.